இது எப்படி உடஞ்சிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் உடஞ்சிருக்கு. நிறைய இருக்குது இங்கே, நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது ஏதோ குருவி மாதிரி இருக்குது, தெரியுதா? இது படிகக்கல். படிகக்கல்னு இந்த பார்பர் ஷாப்பில் கன்னத்தில் தைப்பாங்களா, அதுதான் நினைக்கிறேன். மட்டும்தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சிலைங்க, இதெல்லாம் சாமி சிலைங்க. சாமுண்டீஸ்வரர் நிறைய சிலைங்க இங்கே இருக்குது. இதெல்லாம் கோயில் சிலை. எப்படி இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்கன்னு தெரியல, எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க வேறு. நம்ம ஆளுங்க பைரவர். ஸோ பைரவர்னால் இப்படி தான் இருப்பார் எனக்கு. இது யார்? பர்சுவநாதர். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார். ஒன்று பராசக்தி, இது நம்ம ஊர் அம்மன் தான். ஸோ இது எல்லாமே சாமி சிலைங்க தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, தேவி. ஸோ தேவி சிலை, இது விநாயகர். இது யார்? இங்கே நிறைய சிலைங்கள்லாம் இருக்குது. வெளியே இன்னும் நிறைய ஊருக்கிட்ட சிலை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபுல்லாகவே சிலைங்க தான். நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு எடுத்துட்டேன். வெளியே எடுத்துகிட்டு தான் திருப்பி உள்ளே வரேன். சொல்லப்படி பார்த்தா ஏன் ரெண்டாவது டேக்குன்னா, இப்போ கொஞ்சம் ஆளே இல்லை. முன்னே ஆளுங்க இருந்தாங்க, அப்போ என்னால் பேச முடியல, எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டேன். யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாங்க. சேலத்துலேருந்து பக்கம் தான், கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஸ்தம்பட்டினா தூரம்லாம் கிடையாது, பக்கத்துலேயே இருக்குது. நிச்சயமாக வாங்க. சும்மா நம்மளும் இப்போ இதெல்லாம் பார்க்குறது, நம்ம மியூசியம் எங்கே இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. சிற்பங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். வட இந்திய சிற்பங்கள்னால் நார்த்துன்னு நினைக்கிறேன், நார்த் சைடுன்னு நினைக்கிறேன். போதி சத்குரு, இங்கே பாருங்கள், சத்குருவாம்மா, புத்தரோட தலை. இது என்னது? அரசவை. ஸோ அரசவை, நிறைய பொண்ணுங்களோட ராஜா உட்காந்துட்ருக்காரு. என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. மனித தலை, கரெக்டாக? ஆமாம், மனித தலை, புத்தர் தலை நிறைய இருக்குது. புத்தர் அமர்ந்த நிலையில், தெரியுதா? இப்போ தெரியும் உங்களுக்கு தெளிவாக. ஸோ இங்கே நிறைய இருக்குது. யாராவது சின்ன குழந்தைங்களோட இருந்தீங்கன்னா சும்மா ஒரு 1 hour ட்ரிப்பு, ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய வச்சுருக்காங்க, டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அமைதியாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்ட்டு. யாருமே இல்லைங்க. புலி தோல், என்னைக்காச்சும் ஒரு நாள் புலியை நேரில் பார்த்துடணும்னு நினைக்கிறேன், வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் மீனவன் காட்டுவோம் அப்படியே, கடற்பஞ்சுகள். ஸோ நான் பார்ப்பேன் அவரோட வீடியோஸ்லாம். அவர் இதெல்லாம் காட்டியிருக்கேன். அந்த கடல் பஞ்சு அதெல்லாம் அப்பப்போ வலையில தூக்கி போட்டு காட்டிகிட்டு இருப்பார். மான் கும்மா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் காட்டுவார். இதெல்லாம் சங்கு, இவ்வளோ பெரிய சங்கு இருக்குமா? மாட்டுத்தலை சங்கு, என்னென்னமோ இருக்குது. இந்த புளியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் புளியை நேரில் போய் பார்க்குறேன், உங்களுக்கும் காட்டுறேன். இது நீர்நாய். இதுவும் பாருங்கள் வெள்ளையாக தான் இருக்குது. ஏன் அப்படி வெள்ளையாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கழுத்து திருப்பின மாதிரி. பப்ஜி லவர்ஸ் துப்பாக்கி. இது கார் 98 எனக்கு சொல்லுங்கள், சென்ட்ரலில் இருக்கிறத. எனக்கு அப்படி தான் தெரியுது.